ஹலோ எவ்ரிவன், நான் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறது போர் முன்னாடி நான் உங்களுக்கு சாதாரண சின்ன கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாஸ் சதரன் மோஸ்ட் டிப்பெஸ்ட் பார்ட்டி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் ஈஸியா வெளிநாட்டுக்கார கூட சொல்லுவாங்க, கன்னியாகுமரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ கன்னியாகுமரி தான் சதரன் டிப்பெஸ்ட் பார்ட் அப்படின்னு தெரியும். சோ இந்தியாவில் பட் இது ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டயா போய் கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி இல்ல. சோ கன்னியாகுமரிக்கு இந்தியாவில சென்ட்ரல் தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ எதுவுமே சேஞ்ச் ஆகல. இந்தியா மேப் சேஞ்ச் ஆகல, இந்தியாவில இருக்கிற பேர் எதுவுமே சேஞ்ச் ஆகல, எந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகல, எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு. பட் அதுக்கான எக்ஸ்ட்ரா பார்ட் ஒன்னு ஆட் இருக்கு. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நாடு இருந்திருக்கு. சோ அந்த நாடு தமிழர் நாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன சொல்றது, இது வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் தான் இருக்கு. தமிழர் நாடு வேற இருக்கா, தமிழர் கண்டம் வேற இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் இருந்திருக்கு. சோ அது பேர் என்ன அப்படின்னா இலுமுரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ போக போக தான் அது லெமுரியா அப்படின்னு மாறி, பட் அது இலுமுரிய நாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ இதெல்லாமே வச்சு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சோ இலுமுரியா நாடுனா என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரியும். சோ குமரி கண்டம் அப்படின்றது. சோ குமரி கண்டது இப்பதான் பேர் வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி இலுமுரியா நாடு, அந்த ராஜா ஆண்டுகிற பார்த்தது, அந்த ராஜா யாரும் பரதன் அப்படின்ற ஒரு ராஜா. சோ அந்த ராஜா தான் இலுமுரியா நாடு அப்படின்ற ஒரு பேர் கொடுத்திருந்தா. சோ அது மாறி தான் லெமுரியா நாடு அப்படின்ற ஒரு மாறிச்சு. பட் லெமுரியா நாடு தான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னா, இந்த கன்னியாகுமரி இருக்கிறதுக்கு கீழே தான் இருந்திருக்கு. இந்த சவுத் பார்ட் வச்சுக்கோமே, எதுக்கு கீழே, கன்னியாகுமரியா கீழே தான் போகுது. சோ இந்தியாவோட சவுத் பார்ட்ல தான் இருந்திருக்கு. சோ இந்தியால இருந்து ஆப்பிரிக்கால இருந்து ஆஸ்திரேலியா, மறுபடியும் ஆஸ்திரேலியா இருந்து இந்தியா. சோ ஒரு ட்ரையாங்கல் ஷேப் தான், ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல தான் இருக்கு, இந்த பெர்முடா ட்ரையாங்கல் மாதிரி. சோ அந்த ஒரு ஷேப்ல தான் அவ்வளவு பெரிய ஒரு பார்ட். சோ இந்தியாவோட ஒரு மடங்கு அதிகமாக கூட சொல்லலாம், இந்தியாவோட 2 மடங்கு அதிகமாக கூட சொல்லலாம். சோ அவ்வளவு பெரிய ஒரு குமரி கண்டம்ன்றது ஒரு நாடு இன்னைக்கு காணும். எங்க போச்சுனே தெரியல. ஒரு தமிழர் நாடு அப்படின்னு சொல்றோம், அந்த தமிழர் நாடுன்றது காணாம போயிருக்கு. அது என்ன ஆச்சு, என்ன கதைன்ற இனி வரைக்கும் நிறைய பேர் தேடி கண்டுபிடிக்கல. ஏன்னா அழிஞ்சு போன ஒரு நாட்டுக்கு ஏன்டா இப்ப காசு செலவு பண்ணி போனோம். ஏன்னா இந்த சிட்டிசன் படம் பாத்திருப்பீங்களா. சோ அத்திப்பட்டி கிராமன்றது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு முக்கியமான கேஸ், யாரோ ஒருத்தன் வந்தா எங்க ஊர் அத்திப்பட்டின் பேர் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவனும் வந்து தேடுறான். சோ அவனும் அதை சொல்லணும்னா அத்திப்பட்டின்ற ஒரு நாடு இருந்திருக்காது. ஆண்டிப்பட்டி, அரசம்பட்டி அப்படின்னு போயிட்டே இருந்திருப்பாங்க. அத்திப்பட்டின்ற ஒரு நாடு எவனும் சொன்னதால தான் இருந்திருக்கும். சோ அதே மாதிரிதான் இந்த குமரி கண்டம்ன்றது நிறைய பேருக்கு தெரியாம போயிருக்கு. சோ தெரியாம போன ஒரே காரணத்துக்காக என்னன்னா, இந்த குமரி கண்டம்ன்றது என்ன நடந்திருக்கு, அதோட ஹிஸ்டரி நிறைய கூட இருக்கு. நிறைய நானும் வாசிச்சேன். சோ வாசிச்சப்பறம் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். சோ வாசிச்சப்பறமா ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்த நான் வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். சோ குமரி கண்டம் லெமூரியான்ற ஒரு நாடு எங்க இருக்கு, சோ இந்தியாவோட சதரன் பாட்டு. சோ இது எங்க ரெஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல இந்த கோவில்கள்ல கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ முக்கியமா எங்க ரெஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த கிருத்தாயுகத்துல ராமாயணம். சோ ராமாயணத்தை நீங்க நிறைய பேர் பாத்திருக்கீங்களா, பட் அதுல ஒரு செக்மெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, அதான் லக்ஷ்மணன் வந்து சுருப்பனிக்கு மூக்க வெட்டிடுவாரு. சோ ராமன் கோவம் வந்து லக்ஷ்மணன் பழி வாங்குறது மாதிரி, லக்ஷ்மணன் பழி வாங்குற மாதிரி சீதாவை கொண்டு போயிடுவார். சோ சீத்தை கொண்டு போற அந்த டைம்ல புஷ்பகமேல வச்சு கூட்டிட்டு போற அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, கருடர் வந்து ஃபாலோ பண்ணுவார். சோ ஃபாலோ பண்ண அந்த காரணத்துக்கு ராமனை வந்து ரெக்கை வெட்டிடுவாரு. அது கீழே வந்து ராமலட்சுமணன் கேட்டு பார்த்தப்ப, நீங்க லங்கை நோக்கி போங்க. சோ லங்கை கையை காமிச்சிடுவாரு, இப்படி லங்கை நோக்கி போங்க. சோ அங்கதான் ராவணன் சீதை கொண்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் அயோத்தியாரே இருந்தவங்க, அயோத்தியாரே மட்டுமே தான் வந்தவங்க. இவங்க எல்லாம் வெளியே வந்து ஒரு 14 வருஷம் வனவாசம் இருந்த அப்புறமா தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஊர் உலகம் எப்படி இருக்குன்னு. சோ அவங்க வந்த அப்புறமா அயோத்தியா அந்த லங்கை தேடி போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சரியா வழி தெரியல. அங்க இருக்கிற ஒரு குரு, ஒரு பெரிய குரு கேட்டிருக்காரு, லங்கைக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்டு பார்த்தப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போற வழியில ஒரு தங்க நாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சோ தங்க நாடுனா பாக்குறதுக்கு ரொம்ப தங்க மாதிரியா இருக்கு அப்படி கூட சொல்லக்கூடாது. ஒரு செழிப்போட இருக்கிறோம், செழிப்போட ஒரு பெரிய நாடு, நல்ல ஜனத்தொகை கூட அதிகமா இருக்கும், நம்ம இருக்கிற இந்த இடத்தோட ரொம்ப பெருசாவே இருக்கும் அந்த ஒரு நாடு அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அந்த ஒரு ரெஃபரன்ஸ். சோ அவர் என்ன மீன் பண்றாருன்னா, அந்த தங்க நாடுன்னா என்ன அப்படின்னு, அந்த இலுமுரிய நாடு அப்படின்னு கூட சொல்றாங்க. இலுமுரிய நாடு தான் அந்த ஒரு ராமாயணத்திலே ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இதுவும் இல்லாம நிறைய இந்த இப்ப வந்து புராணங்கள், கவிதைகள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய கூட இந்த தங்க நாடுனா என்ன அப்படின்னா இலுமுரிய நாடு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இலுமரிய நாடுன்றது அப்போ அந்த குர்த்தாயுகத்திலே இருந்திருக்குன்னா, ஒருவேளை அப்புறம் நிறைய சான்ஸ்கிரிட் தான், தமிழ் கூட இருந்திருக்கான்னு கூட தெரியாது. பட் தமிழ் தான் உலகத்திலேயே முதல் தோன்றிய ஒரு மொழி அப்படின்னு கூட சொன்னாங்க. ஒரு வேளை மனிதர்களும் தோன்றிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி, இது பார்த்தோன்னே எனக்கு இது சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்விக்காக நான் இந்த ஒரு வீடியோவை எடுத்தேன். இதை தாண்டி இன்னும் எங்க ரெஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க தெரியாது. பட் நிறைய கல்வெட்டுல இருக்கு, இந்த மாதிரி கதைகள் இருக்கு, நிறைய புராணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பட் அங்க நான் யார் ஆண்டுட்டு இருந்தா அந்த மனுஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரதன் அப்படின்ற ஒரு ராஜா. சோ இந்த ராஜா ஒரு பெரிய ராஜா தான், ரொம்ப பெரிய ஒரு நாட்டை ஆண்டு ராஜா. சோ அந்த ராஜா என்னன்னா, நம்ம கிட்ட இவ்வளவு வந்து என்ன பண்ண முடியும், நம்ம பசங்களை கொடுத்துருவோம் அப்படின்னு 8 பசங்க 9வது ஒரு பொண்ணு. சோ 8 பசங்களுக்கும் 9 பசங்களும் 9 நாட்டை பிரிச்சு கொடுத்துருவோம். சோ அந்த 9வது பிறந்த ஒரு பொண்ணுக்கு தான் குமரி அப்படின்ற பேர். சோ அந்த பொண்ணுவோட குமரியோட பேர்ல தான் இந்த குமரி கண்டம் அப்படின்ற பேர் கொடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. சில வருஷம் அந்த பொண்ணு ஆண்டு இருக்கு, குவீனா இருக்கு அந்த நாட்டுக்கு குவீனா இருக்கிறப்ப அந்த குருன்னு இருப்பாங்க தெரியுமா,
ஒரு மெயின் குரு அந்த ராஜ்யத்திலே ஒரு மெயின் குரு இருக்குன்னா அவர் வந்துட்டு சொல்றாரு, உங்களோட தங்க நாடு வந்து அழிய போகுது, ஒரு பெரிய சுனாமி வந்து அழிய போகுது அப்படி. ராஜா ஒன்றும் புரியல, என்னடா சொல்றாரு ஒரு சுனாமி வந்து என் தங்க நாடா, என்கிட்ட எப்படி தங்க நாடு இருக்கு, என்கிட்ட இருக்கிறதெல்லாமே எல்லாருக்கும் பிரிச்சு என்கிட்ட எதுவுமே இல்லையா அப்படின்னு அவருக்கு யோசிக்கிற. கொஞ்ச நாள் அப்புறமா தான் அவருக்கே தெரிய வருது, ஓ நம்ம கிட்ட அந்த 8 பசங்க 9 பசங்கள நான் என் பொண்ணு தங்கமானி பாத்துக்கிட்டேன், சோ அவளோட நாடு தான் அழிய போகுது அப்படின்னு கொஞ்ச நாள் தெரிஞ்ச அப்புறமா அந்த பொண்ணுக்கு சொல்றாரு. சோ அந்த பொண்ணு என்ன பண்றது, காப்பாத்தணுன்ற காரணத்துக்கு நீங்க எல்லாரும் இங்க இருந்து பிரிஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்ற அப்புறமா அங்க வந்து நிறைய பேர் ஒரு 14 ஸ்டேட்ஸ் இருக்கு அந்த குமரி கண்டத்திலேயே. இப்ப இந்தியாவில இவ்வளவு சின்னது இருக்கு, சோ 29 ஸ்டேட்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ அங்க என்ன 49 ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த 49 ஸ்டேட்ஸையும் பிரிச்சு சின்ன சின்னதா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த 49 ஸ்டேட்ஸையும் பிரிச்சு ஆப்பிரிக்கால சில பேர் போயிட்டாங்க, ஆஸ்திரேலியா சில பேர் போயிட்டாங்க, மலேசியா சைடுக்கு சில பேர் போயிட்டாங்க, அண்ட் இந்தியா சைடு நிறைய பேர் வந்துட்டாங்க. சோ இந்த மாதிரி அப்படியே பிரிஞ்சு போனதால நிறைய பேர் இப்ப போய் ஆப்பிரிக்கால இல்ல ஆஸ்திரேலியா போய் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தமிழ் வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்க நிறைய கேட்பீங்க. பட் அது ஏதோ ஒரு வார்த்தை அப்படின்னு நினைச்சு விட்டுருங்க. பட் அதெல்லாம் தமிழ் வார்த்தை தான். சோ தமிழ் வார்த்தையை அவங்களுக்கே தெரியாம அவங்க கத்துக்கிட்டு இனி வரைக்குமே நம்ம அதை எடுத்துட்டே வந்திருக்கோம். அது நம்மளோட முன்னோர்களை வச்சுக்கோமே. சோ அவங்க தான் இனி வரைக்குமே நிறைய வார்த்தைகளை உருவாக்கி வச்சுட்டு அவங்களே போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த குமரி கண்டம்ன்றது நிறைய அந்த தண்ணியோட அலை வந்து அழிஞ்சு போச்சு. சோ அதனால இந்த அழிஞ்சு போன நாட்டை எவனா போய் தேடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் விட்டுட்டாங்க. அதெல்லாம் யாரும் தேட போல. ஏன்னா ஃபண்ட் பண்ணி ஒரு அழிஞ்சு போன நாட்டை அந்த இந்தியன் ஓஷனுக்குள்ள போய் எதுக்கு தேடிக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் விட்டுருங்க. இந்த அத்திப்பட்டி கிராமம் மாதிரி. சோ அதை விட்டதால ஒரு நாவல் ரைட்டர், ஒரு கவிதை எழுதுற ஒரு ரைட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஒரு ஏதோ ரியலிஸ்டிக்கா ஒரு நல்லா எழுதணும் அப்படின்னு காரணத்துக்காக இந்த இலுமூரிய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ போக போகதான் லெமூரிய நாடுன்னு மாறிச்சு. சோ இந்த லெமூரிய நாடுன்றது எங்க இருக்கு அப்படின்னு தேடி போய் பார்த்தப்பதான் அவர் நிறைய விஷயங்கள் இவர் தான் நிறைய சேகரிச்சார் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவர் என்ன சொன்னா, தமிழ் மொழியின் வரலாறு. சோ அவரோட அந்த புக்ல தான் நிறைய எழுதியிருக்காரு. சோ அது பேர் கொடுத்ததும் இவர் தான். சோ குமரி கண்டம் அப்படின்னு. சோ இதுக்கு அவரோட நிறைய புராணத்துல தான் இது தமிழர் கண்டம் அப்படி இருந்துச்சு. சோ இவர் வந்து குமரி கண்டம் அப்படின்னு பேரை மாத்திரம். ஏன்னா அந்த பொண்ணோட குமரி பேரு, சோ அந்த ராணியோட பேரு. சோ இது குமரி கண்டம் அப்படின்னு ஒரு 80 வருஷம் தான் 1903 சூரிய நாராயணன். சோ அவரு தான் இந்த குமரி கண்டம் அப்படின்ற பேரே கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு நாடு அழிஞ்சு போயிருக்கு, யாருக்குமே இது வரைக்கும் தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வியை உருவாக்கி நிறைய பேர் கொஞ்சம் தேடி போயிருந்தனால நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இந்த குமரி கண்டம் பத்தி, இன்னும் யாருமே தேடி கண்டுபிடிக்கல. நான் என்ன வாசிச்சனோ அதை வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன். சோ இதுன்றது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. நான் எதுக்கு இவ்வளவு மூச்சு பிடிச்சேன்னா, ஒரு வேலை ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமை அல்பாசை தான், தமிழருக்கு ஒரு பெருமை. ஒருவேளை உலகத்திலேயே முதல்ல தோன்ற ஒரு மனிதன் இங்கதான் இருப்பானோ, சோ நம்ம தமிழர்களாக தான் இருப்பானோ, ஏன்னா ஆப்பிரிக்கால தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, ஒருவேளை இங்கதான் இருப்பானோ அப்படின்ற ஒரு கேள்வி குறிக்கான ஒரு கேள்வியை வச்சுட்டு நான் உங்களுக்கு கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் அப்படின்னு வாய் ரொம்ப வளருது. சோ இந்த மாதிரி ஹிஸ்டியான டாபிக் ஏதாவது பேசணும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி எதுக்கு அதிகமாக தம்ஸ் கொடுத்தா நான் சீக்கிரமா சொல்றேன். நீங்க பர்சனல் கான்டாக்ட் பண்ணிச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் சோஷியல் மீடியால டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்தா நீங்க பர்சனல் கான்டாக்ட் பண்ணலாம். நாளைக்கு நீங்க சொல்ற என்ன டாபிக் மீட் பண்ற வரைக்கும் அடுத்த நீங்க ஃப்ரம் திருநெல்வேலி.